if S42 is the set of all divisor of நல்லா பாத்துங்க set of all divisor of 42 and D is a relation and D is a relation and D is a relation என்ன relation divisor D is a relation for divisor rule இருக்குது ஆனா divisor யாருக்கு அந்த 42 element S42 element prove that S24 sorry இங்க 42 தானே S42 D S42 D is a complementary lattice complementary lattice அப்ப complementary lattice என்ன டெஃபினிஷன் satisfy இருக்கணும் கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒன் என்ன இருக்கும் காம்ப்ளிமெண்ட் எலிமெண்ட் இருக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் S24 ஓட மீனிங் என்ன டிவைசர் ஆஃப் 42 ன்ட்டாங்க அப்ப சொல்லுமா S42 க்கு எந்த எலிமெண்ட்ல டிவைட் ஆகும் அதாவது 42 ஓட டிவைட் ஆகிற எலிமெண்ட் எதெல்லாம் கிடைக்கும்டா கண்ணு 42 ஓட எலிமெண்ட் டிவைட் ஆகிற எலிமெண்ட் எதெல்லாம் வரும் சொல்லுங்க பார்க்கலாம் அனலைஸ் பண்ணி சசுதா 42 ல டிவைட் ஆகிற எலிமெண்ட் சொல்றா ஹலோ கேக்குதுங்களா கேக்குது சார் 42 ஓட டிவைட் ஆகிற எலிமெண்ட் எதெல்லாம் வருமா 42 ஓட டிவைட் ஆகிற எலிமெண்ட் ஒண்ணா வருமா அதாவது 42 ஓட ஃபேக்டர் 42 ஓட ஃபேக்டர் என்ன எழுதலாம் 1 எழுதலாம் சொல்றேன் 2 அடுத்தது 6 சார் 3 வரும்ல 3 வரும் 3 வரும் சார் 6 வரும் 6 6 into 7 7 வரும் சார் அடுத்தது 8 வராது 10 9 வராது சார் ஓகே அப்ப இந்த 2 ஓட பேர் வரும் 2 ஓட பேர் 23 21 2 into 21 தாமா 2 into ஆமா சார் 2 into 21 ஓகே 14 வரும் சார் 14 42 divided by 3 is 14 ஓகே again லாஸ்ட் எலிமெண்ட் வந்து 42 வருமா 42 வரும் சரி அப்ப இங்க வந்து 14 எழுதிக்கலாம் அப்ப இங்க வந்து 42 எழுதிக்கலாம் அதை ஆர்டர் பண்ணிடுங்க ஒரு ஆர்டர் எழுதிக்கிறேன் ஓகே அப்ப இதுக்கு கேஷ் டயகிராம் போடுறாங்க என்ன அதான் நம்ம இம்பார்ட்டன்ட் 14 21 42 அப்ப மொத்தம் எத்தனை எலிமெண்ட் வருதுன்னு கவுண்ட் பண்ணீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஃப் ட்ரா பண்ணணும் சேஃப் ட்ரா பண்ணிட்டு கேஷ் டயகிராம் போட்டது ஈஸி இது எத்தனை இருக்குது 1 2 3 4 5 6 7 8 எலிமெண்ட் அப்போ டோட்டலா பார்த்தா 8 எலிமெண்ட்ஸ் இருக்குது சரிங்களா அப்போ அந்த 8 எலிமெண்ட்ஸ் உண்டான ஷேப் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் என்ன வரும் கியூப் இல்லைன்னா கியூபாட் ட்ரா பண்ணிக்கலாம் கரெக்டாமா ஆல்ரெடி நான் சொல்லிக்கிறேன்ல நான் இருக்குதுங்களா 8 எலிமெண்ட்னா என்ன பண்ணணும் கியூப் இல்லைன்னா கியூபாட் டயக்ராம் ட்ரா பண்ணிங்க அது ஈஸியானது இல்லைன்னா கசவசனம் போயிடும் டயக்ராம் நீங்க போட்டுட்டு கூட போடலாம் இல்லைன்னா கியூப் ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த எலிமெண்ட் நான் ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி கனெக்ட் பண்றது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க அது ஈஸியானது இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் 8 எலிமெண்ட் ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ நான் வந்து கியூப் ட்ரா பண்ணிட்டேன் ஓகே இப்போ இதில் மினிமம் எலிமெண்ட் என்னது 1 அப்போ மினிமம் வந்து 1 கரெக்டுங்களா அப்போ அந்த 1 வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் இது பண்ண போகிறோம் அப்போ ஸ்டார்டிங் 1 வந்து நம்ம எங்கே பண்ணலாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க எய்தர் இந்த பிளேஸ்ல எடுக்கலாம் ஆர் இந்த பிளேஸ்ல எடுக்கலாம் எங்க வேணா எடுத்துக்கலாம் 1 எடுத்துக்கிட்டேன் சரிங்களா கேஷ் டயக்ராம் தெரியுமில்ல சொல்லுங்க இப்போ என்ன நடக்குது சொல்றாங்கன்னு இப்போ அடுத்தது எப்படி அந்த 1 எப்படி இருக்கும் 1 வந்து இந்த எல்லா எலிமெண்டாலும் டிவைட் ஆகும் பட் இந்த 2 3 6 எடுக்கலாமா 7 இங்க பாருங்க எடுக்கும்போது எப்படி எடுக்கணும் 3 டிவைட் பண்ணணும் இந்த 1 வந்து 3 டிவைட் பண்றீங்க எப்படி பண்ணுவீங்க எதெல்லாம் டிவைட் ஆகும் 2 காவும் 3 காவும் அடுத்த எலிமெண்ட் 6 காவும் 6 பட் எதால ஆகும் 2 ஆல் ஆகும் அதனால 6 எழுதக்கூடாது அடுத்த எலிமெண்ட் செக் பண்ணுங்க 7 ஒரு எலிமெண்ட் வருது 7 பார்த்தா 6 ஆகாது 3 ஆகாது 2 ஆகாது
அதனால என்ன எடுக்கிறோம்? 7 எடுக்கிறோம். புரியுதுங்களா எப்படி டிவைட் ஆகுதுன்னு? ஆக்சுவலி இது டிவிசிபிள் ரூல். அதனால 3ஆ டிவைட் ஆகுது. இது என்னாச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா கேள்றேன்னு 1 எப்படி 3ஆ டிவைட் பண்ணிக்கிற டிவிசிபிள் ரூல். அப்போ ஒரு எலிமெண்ட் எடுக்கும்போது இந்த 2 எடுத்துட்டோம்னா அடுத்து ஏன் 6 வரல அப்படின்னா 2 வந்து 6 ஆலையாவும் 3 ஆலையாவும். அதனால வந்து 6 எடுக்கல. சரிங்களா? அப்போ அடுத்த எலிமெண்ட் எடுக்கும்போது 7 வருது. 7 வந்து இந்த 2 எலிமெண்டால 3 எலிமெண்டால ஆகாது. ப்ரீவியஸ் எலிமெண்டால ஆகுமா? ஆகாது. டிவைட் ஆகாது. அப்போ அதனால தான் 3ஆ டிவைட் ஆகுது. சரியாடா கண்ணு? இதுல என்ன டவுட் இருக்குதா? இல்ல சார். சரி அப்ப சொல்லுமா. இப்போ இது எங்கெங்க நோட் பண்ணுவீங்க? இந்த 1 வந்து எங்கெங்க போகுது அந்த லைனை பாருங்க. ஏன்னா 8 பேஜ். அப்போ 8 ஸ்பேஸும் போது அப்போ பாருங்க இந்த 1ஓட லைன் எங்கெங்க இருக்குது? இது ஒரு லைனு, இது ஒரு லைனு, இது ஒரு லைன். கரெக்ட்டுங்களா? அப்போ நீங்க எங்க வேணா மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். அது ஒரு பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இப்போ சொல்லுங்க. 1 வந்து இங்க என்ன? இது 2 எழுதிக்கலாமா? இது 2, இது வந்து 7, இது வந்து 3. இதுல என்ன டவுட் இருக்குதாமா? இது எப்படி நீங்க மாத்தி கூட நோட் பண்ணிக்கலாம். அது தப்பு கிடையாது. மேபி இங்க 2, இங்க 3, இங்க 7 எங்க வேணா நம்ம நோட் பண்ணிக்கலாம். அது தப்பு கிடையாது. சரிங்களா? ஓகே சார். சரிம்மா. இப்போ அடுத்த எலிமெண்ட் யார் இருக்குன்னு? அடுத்த எலிமெண்ட் லிங்க் பண்ண வேணும். அடுத்த எலிமெண்ட் லிங்க் பண்ணும்போது யார் யார் பண்ணுவீங்க? 6ங்கிற ஏன்னா இது 3 எலிமெண்ட் மொத்தம் 4 எலிமெண்ட் ஓவர். 4 எலிமெண்ட் ஓவர் வரும்போது இப்போ நம்ம கையில யார் இருக்கிறா? 6ங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்கிறான், 14 ஒரு எலிமெண்ட் இருக்கிறான், 21ங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா 6ம் 14ம் 2ஆல் ஆகும். கரெக்ட்டுங்களா? 6ம் 14ம் 2ஆல் ஆகும். அப்போ 2 லைனை செக் பண்ணுங்க. 2ங்கிற லைன் எங்க இருக்குது? இதுதான் 2ங்கிற பாயிண்ட். இந்த லைன் ஆல்ரெடி டிஃபைன் ஆயிருச்சு. அப்போ நம்மகிட்ட கையில எவ்வளவு இருக்குது? இந்த லைனும் இந்த லைன் இருக்குது. கரெக்ட்டுங்களா? கரெக்டாமா? இப்போ சொல்லுங்க. எங்க 6 போடலாம், எங்க 7 போடலாம்னா சப்போஸ் இங்க 6 போட்டீங்கன்னா 3க்கு கனெக்ட் ஆகும் பாருங்க. இங்க 6 போட்டீங்கன்னா சப்போஸ் 14 போட்டீங்கன்னா என்ன ஆகும்? 14 3ஆல ஆகாது. கரெக்ட்டா? டிவைட் ஆகாம 14 ஆகாது. அப்ப இங்க ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்க ஒரு பாயிண்ட் இருக்குது. இங்க 14 போடலாமா? போடக்கூடாது. ஏன்னா 3ஆல டிவைட் ஆகாது. அப்ப 3ஆல டிவைட் ஆகிற எலிமெண்ட் எது? 6. அதனால நான் இங்க 6 போட்டுட்டேன். சரிங்களா? அப்ப மீதி இருக்கிற எலிமெண்ட் யாரு? 14. 14 போடும்போது இந்த 7க்கு டிவைட் ஆகுமா செக் பண்ணணும். ஏன்னா 2க்கு ஆவறனால இங்க 14 போடுறீங்க. அதே எலிமெண்ட் இந்த 7க்காக தான் பார்க்கணும். ஓகே 7க்கு 14 ஆகும். அதனால இங்க 14 போட்டேன். கரெக்டாமா? இதுல என்ன டவுட் இருக்குங்களா? இல்ல சார். சரிடா. இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். மீதி இருக்கிற எலிமெண்ட் யாரு? 21 இருக்கிறாங்க பாருங்க. மீதி ஒரு எலிமெண்ட் இருக்கிறான், 21ங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்கிறான். கரெக்ட்டுங்களா? அப்ப 21 பார்த்தா 14க்கு ஆகாது, 6க்கு ஆகாது. பட் என்ன ஆகும்? 7க்கு 3க்கு ஆகும். அப்ப அந்த 7 3 லிங்க் ஆகிற இடம் எங்கேயும் பாருங்க. இந்த டயக்ராம்ல 7 3 லிங்க் ஆகிற இடம் வந்து 3ல இருந்து இந்த லைன் போகுது. அடுத்தது 7ல இருந்து இந்த லைன் போகுது. அப்ப இந்த ரெண்டு லைன் கனெக்ட் ஆகிற பேர் வந்து 21. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? இந்த லைன் செக் பண்ணி பாருங்க. இதுவும் கனெக்ட் ஆகிற பிளேஸ் வந்து கண்டிப்பா டிவைட் ஆகும். அந்த லைனுக்கு பேர் 21 என்ட்ரி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகேவா? சரிடா. இப்போ பாருங்க 21க்கு எத்தனை லைன் இருக்குது? ஒரு லைன் இருக்குது. 6க்கு ஆல்ரெடி 3 டிவைட் ஆச்சு. இங்க எத்தனை லைன் இருக்குது? இங்கேயும் ஒரு லைன் இருக்குது. 14க்கு இங்கேயும் ஒரு லைன் இருக்குது. அப்ப இந்த 3 லைனுக்கு கனெக்ட் ஆகிற இடம் யார் யாரு? 21, 6, 14. இந்த 3 லைன் கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த இடம் தான் நம்மளுடைய எலிமெண்ட் ஆஃப் 42. கரெக்ட்டுங்களா? இந்த இடம் நம்மளோட எலிமெண்ட் என்னது? 42. ஓகேங்களா? இதுல என்ன டவுட் இருக்குதாமா? இந்த டயக்ராம்ல என்ன டவுட் இருக்குங்களா? இல்ல சார். சரி. இப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நம்ம காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் எக்ஸிட் ஆச்சுன்னா இஸ் கால்ட் எ காம்ப்ளிமெண்டட் லேட்டிஸ். அதர்வைஸ் இஸ் நாட் எ காம்ப்ளிமெண்டட் லேட்டிஸ். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 2 into 21 தான் நம்மளுக்கு என்ன தெரியும்? 42 தெரியும். கரெக்ட்டுங்களா? கரெக்டாடா? சார். அதே மாதிரி சரி. அப்ப 2 ஸ்டார் 21 என்ன போடலாம்? அதே மாதிரி 2 + 21 என்ன போடலாம்? அதான் நம்மளோட மீனிங். அப்ப என்னது? 2க்கும் 21க்கும் மினிமம் எலிமெண்ட் எது? 2க்கும் 21க்கு மினிமம் எலிமெண்ட் எது? அப்படின்னா இங்க பாருங்க ரெண்டுக்கு காமனா இருக்குது. இங்க 2வும் 21 இன்டர்செக்ட் ஆகல பாருங்க. 2வும் 21 இன்டர்செக்ட் ஆகல. ஆமா சார். அப்ப என்னவா இருக்கும்? லோயர் பவுண்ட் என்னவா இருக்கும்? லீஸ்ட் டு லோயர் பவுண்ட் என்னவா இருக்கும்?
அதாவது இப்படி ஒரு டயக்ராம் இருக்குது. இங்க 1 இருக்குது, இங்க வந்து 2 இருக்குது, இங்க வந்து 21 இருக்குது. அப்ப இது ரெண்டுக்கும் காமனா டிவைட் ஆகும் வந்து 42 இருக்குது. அப்ப 2க்கும் 21க்கும் நல்லா பாத்துங்க, 2க்கும் 21க்கும் இந்த டயக்ராம் ஸ்பிளிட் பண்ணி போட்டுக்கிறேன். ஏன்னா இது டைரக்டா லிங்க் ஆகல, அதனால நான் இப்படி டிவைட் பண்ணி தனியா காட்டுறேன். அப்ப 2க்கும் 21க்கும் லோயர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் ஸ்டார்னா வந்து நம்மளுக்கு லோயர் பவுண்ட். அப்ப லீஸ்ட் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். அப்ப கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப் 2,21 என்ன கிடைக்கும் சொல்றேன். 42 சார். லோயர் பவுண்ட் தானே, லோயர் பவுண்ட் தானே கேக்குறோம். லோயர் பவுண்ட் 1 சரிங்களா. சரி, அப்ப 2க்கும் 21க்கும் அப்பர் பவுண்ட் என்னவா இருக்குது? 42 சார். அவ்வளவுதான் கேட்டேன். அப்ப அதுக்கு பேர் என்னது? லீஸ்ட் அப்பர் பவுண்ட். இது மட்டும் எழுதி பழகிங்க, கொஞ்சம் 2-3 டைம் எழுதி பார்த்தீங்கன்னா வந்துடும். 2க்கும் 21க்கும் அப்பர் பவுண்ட் பார்த்தீங்கன்னா 42. as per காம்ப்ளிமெண்ட் ரூல் என்ன? இங்க 0 எலிமெண்ட் நல்லா பாருங்க. இங்க டவுன் இருக்கிற எலிமெண்ட் 0, அதாவது லீஸ்ட் எலிமெண்ட். இங்க 0 எலிமெண்ட் என்ன? இந்த டயகிராம் பொறுத்த வரைக்கும் 0 எலிமெண்ட் வந்து 1 அண்ட் 1ங்கிறது கிரேட்டஸ்ட் எலிமெண்ட். நம்மளோட டெஃபினிஷன் படி 1ங்கிறது கிரேட்டஸ்ட் எலிமெண்ட். அப்ப இதனோட கிரேட்டஸ்ட் எலிமெண்ட் என்னது? 42. as per டெஃபினிஷன் ஒரு காம்ப்ளிமெண்ட் லா சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா a பிளஸ் a டேஷ் வந்து 1ஆ இருக்கணும். அப்ப a ஸ்டார் a டேஷ் வந்து 0வா இருக்கணும். அப்போ 1ன்னா மீனிங் என்ன? 0வோட எலிமெண்ட் தான் லீஸ்ட். அப்ப இங்க வந்து என்னது? 1. அப்போ 1ன்னா என்னது? 0க்கு 1 சாரி 1ன்னா இங்க என்னது? கிரேட்டஸ்ட் எலிமெண்ட் தானே 42. அப்போ 42 கிடைக்குது. இது என்ன கிடைக்குது? 1 கிடைக்குது. அப்ப as per டெஃபினிஷன் படி என்ன இருக்குது? 2க்கு காம்ப்ளிமெண்ட் வந்து 21 கரெக்ட்டுங்களா. அப்ப 21 காம்ப்ளிமெண்ட் வந்து 2. அப்ப எழுதிங்க, ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் 2க்கு கண்டுபிடிச்சிட்டேன். 2வோட காம்ப்ளிமெண்ட் வந்து 21, 21ஓட காம்ப்ளிமெண்ட் வந்து 2. இப்போ 2க்கு முடிஞ்சுதா? இதே மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா. இதே மாதிரி அடுத்த எலிமெண்ட் எது கனெக்ட் பண்ணலாம்? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அடுத்த எலிமெண்ட் வந்து யார் யாரை கனெக்ட் பண்ணட்டாங்கன்னு 3யும் 14 கனெக்ட் பண்ணலாமா? நல்லா பாருங்க, இங்க 3 இருக்குது, 14 இருக்குது. அதே மாதிரி சொல்லுங்க, 3க்கும் 14க்கும் என்ன நடக்குன்னு சொல்லுங்க. 3 என்ன எழுதலாம்? ஸ்டாரா 3 ஸ்டார் 14 சொல்றாங்க. 3, ஸ்டார் 14 என்ன கிடைக்கும்? லீஸ்ட் அப்பர் பவுண்ட். சரி, இப்போ இதுக்கும் 1 தானா? அதுதான். அது ஒவ்வொரு காம்ப்ளிமெண்ட் அது சாட்டிஸ்ஃபை ஆக தான் பார்க்க போறோம். அவ்வளவுதான். 3 + 14 இதுக்கு 42 கரெக்ட்டுங்களா? 42 ஆமா சார். அப்ப இதுக்கு எழுதிக்கிங்க. நம்ம என்ன ஒர்க்குனா எல்லாத்துக்கும் காம்ப்ளிமெண்ட் எக்ஸிட் ஆச்சுன்னா காம்ப்ளிமெண்ட் லாட்டிஸ், இல்லைன்னா இட்ஸ் நாட் ஏ காம்ப்ளிமெண்ட் லாட்டிஸ். ஓகேங்களா. அப்ப 3யோட காம்ப்ளிமெண்ட் என்னன்னா 14. அப்ப 14ஓட காம்ப்ளிமெண்ட் என்னன்னா 3. சரி, இப்ப 4 எலிமெண்ட் முடிஞ்சது, மொத்தம் 8 எலிமெண்ட் கரெக்ட்டுங்களா. அப்ப மீதி இன்னும் 2 எலிமெண்ட் போடணும். அடுத்தது யார் பண்ணலாம்? 6 இன்னொன்னு யாருல 6 7க்கு போடலாமா? 6 21 கூட போடலாம். ஏன்னா அட்லீஸ்ட் 1 காம்ப்ளிமெண்ட் தான் கேட்குறாங்க. காம்ப்ளிமெண்ட் இல்லாட்டினா அட்லீஸ்ட் 1. மேபி 6 7க்கு போடுங்க, இல்லைன்னா 6 1க்கு போடலாம். கரெக்ட்டுங்களா. எதுக்கு வேணா போட்டுக்கலாம். சரிங்களா. அப்ப சொல்லுங்க, 6க்கு 7க்கு காம்ப்ளிமெண்ட் என்ன? தட் மீன்ஸ் 6 + 7 என்ன? 6 ஸ்டார் 7 என்ன? இது அப்பர் பவுண்ட். அப்பர் பவுண்ட்னா என்ன கிடைக்கும்? 42 கிடைக்கும். லோயர் பவுண்ட்னா என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். அப்ப 6ஓட காம்ப்ளிமெண்ட் என்ன? 7. 7ஓட காம்ப்ளிமெண்ட் என்ன? 6. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களாடா? சஸ்வதா? ஓகே. ஓகே. அப்ப மீதி இருக்கிறது யாரு? ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு டெஃபினிஷன் தெரியும். 1ஓட காம்ப்ளிமெண்ட் வந்து டைரக்டா 42, 42ஓட காம்ப்ளிமெண்ட் டைரக்டா 1. இது as per டெஃபினிஷன் படி சாட்டிஸ்ஃபை. அதாவது 0ஓட காம்ப்ளிமெண்ட் 1, 1ஓட காம்ப்ளிமெண்ட் 0. இது as per டெஃபினிஷன். அதே மாதிரி இதனோட டெஃபினிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். சரிங்களா. அப்ப பாத்தீங்கன்னா எல்லா எலிமெண்ட்ஸ்க்குமே வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? காம்ப்ளிமெண்ட் இருக்குது. கரெக்ட்டுங்களா. எல்லா எலிமெண்ட்டுக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குது? காம்ப்ளிமெண்ட் கிடைக்குது. அப்ப என்ன காம்ப்ளிமெண்ட் கிடைக்குது? இது பேர் என்ன? எஸ் 42 24 வருது. எஸ் 44 42, டிவிஷன். ஓகேங்களா. எஸ் 42, டிவிஷன் இஸ் காம்ப்ளிமெண்டரி லாட்டிஸ். ஏன்னா எல்லாத்துக்குமே எலிமெண்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் இருக்குது. அதனால வந்து இது காம்ப்ளிமெண்ட் லாட்டிஸ். அதனால வந்து இது வந்து காம்ப்ளிமெண்ட் லாட்டிஸ். இது 5 மார்க் கேட்பாங்க. கேஷ் டயகிராமுக்கே 5 மார்க் உண்டு. அதனால இந்த கேஷ் டயகிராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்றதுனால மேபி இது கேட்க சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோமா. சரிங்களா. இந்த சம்ல ஏதாச்சும் டவுட் இருக்குதா கண்ணு?